இந்தியாவோட எடிசன் அழைக்கப்படுற ஜிடி நாயுடு நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் வாழ்ந்திருக்காருனும் அண்ட் அவரோட பயோபிக் இவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மேடி, சத்யராஜ், ஜெயராம், துஷாரா மற்றும் பலர் ஆக்டிங்கில் ராமகுமார் கிருஷ்ணகுமார் அவர்கள் டைரக்ஷனில் உருவான ஜிடிஎன் படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2.5 hours. ஹே கைஸ், வெல்கம் டு சினிமேட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அட் தென் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் என்னன்னா, கதை 1954 மெட்ராஸில் உள்ள எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஆரம்பிக்குது. அங்கே உள்ள கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே சிலபஸ் அப்படியே கண்டினியூ பண்ணலாம்னு சொல்ல, அதிதி பாலன் மட்டும் ஜிடிஎனோட பயோபிக்கை ஹிஸ்ட்ரியில் ஆட் பண்ணியே ஆகணும்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. அப்போ அங்கே உள்ள எல்லாருமே அவர் ஒரு தேச துரோகி, வரி ஏய்ப்பாளர், அவரோட ஹிஸ்ட்ரி எப்படி பசங்களுக்கு சொல்லி தரதுன்னு கேட்க, அதிதி பாலனும் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஜிடிஎனோட வரலாறை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு ஆட் பண்ணலாமா வேணாமான்றதை சொல்லுங்கன்னு ஒரு நோட் புக்கை கையில் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் ஜிடிஎன் வாழ்க்கையில் நடந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தாங்க இந்த படம். ஜிடி நாயுடு ஐயாவோட லைஃப் ஹிஸ்ட்ரி செம்ம இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அவர் கோயம்புத்தூரில் இருந்துக்கிட்டு இவ்வளோ இனோவேஷன்ஸை பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக தாங்க இருக்குது. எத்தனை தடவை சலிக்கினாலும் மறுபடியும் ஜீரோலேருந்து சலிக்காமல் ஆரம்பிக்கிறாரு. அண்ட் மற்ற தலைவர்களோட அவருக்கு இருக்கிற கனெக்ஷன் பார்க்கும்போது மனுஷன் என்னமா வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தாங்க தோணுது. மூவி ஸ்டார்டிங்கில் ஜிடிஎனோட எங்கர் வெர்ஷனை டிஜே நடிச்சிருப்பாரு. அவரோட சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே காட்டப்பட்டிருந்துச்சு. அதாவது மோட்டார் சைக்கிளில் அவருக்கு இருக்கிற ஆர்வம், அது வாங்குறதுக்காக அவர் பட்ட கஷ்டங்கள், அது வாங்கின அப்புறம் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ண விதம்னு எல்லாமே கொஞ்சம் நல்லாவே காமிச்சிருந்தாங்க. அடுத்து இஎம்எஸ் கம்பெனி எப்படி உருவாச்சுன்னு காமிக்கிறதுக்காக ஒரு சின்ன சீக்வன்ஸை ஸ்டேஜ் பண்ணியிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸை ஸ்டேஜ் பண்ண விதமுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மேடி பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு படத்தில். அதுவும் எமோஷனல் சீன்ஸ்லாம் அசால்ட்டாக புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. பென்ஸ் கம்பெனி தான் கையை விட்டு போகுதுன்னு தெரிஞ்சப்பறம் அந்த கம்பெனி கிட்ட டெலிஃபோனில் பேசுகிற அந்த ஒரு சீன் செம்ம ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. சத்யராஜ் அண்ட் ஜெயராம் ரெண்டு சீனியர்ஸ் ஆக்டருமே போட்டி போட்டு நடிச்சிருந்தாங்க. அண்ட் அவங்களுக்குள்ள இருக்கிற கேட் அண்ட் மவுஸ் கேமுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக காமிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட பெரிய பிரச்சனையே ஜிடி நாயுடோட கம்ப்ளீட் பயோபிக்கை இவங்க 2.5 hours சொல்ல முயற்சி பண்ணது தான். ஏன்னா எல்லா ஹைலைட்டும் சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாரி ஃபீல் கொடுக்குதே தவிர ஒரு கம்ப்ளீட் படம் கொடுக்குற ஃபீல் மிஸ் பண்ணிடுச்சு. எல்லாமே ஒரு மொமெண்ட் ஆஃப் ஃபீல் ஆச்சே தவிர எங்கேயுமே ஒரு எமோஷனல் கனெக்ட்ன்றது ஏற்படவே இல்லை, ஒரு சில சீன்ஸை தவிர. அண்ட் ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ளாட்டாக தான் மூவ் ஆகுது. நான் முன்னாடி சொன்ன ஒரு சில சீன்ஸ் தவிர மொத்த படமாக பார்க்கும்போது நம்மளை இம்ப்ரெஸ் பண்ண மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் அவரோட லைஃப்பில் நிறைய மூமெண்ட்டை இவங்க இன்டெப்த்தாக கன்வே பண்ணவே இல்லை. உதாரணத்துக்கு அவர் ஏன் செகண்ட் மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டாரு, ஃபர்ஸ்ட் மேரேஜில் அவருக்கு என்ன பிரச்சனை, அண்ட் வில்லனுக்கும் ஜிடிஎனுக்கும் ஏன் இவ்வளோ பெரிய கிளாஷ் வருது, இதெல்லாம் இவங்க மேலோட்டமாக கடந்து போன மாதிரி தாங்க இருக்குது. அண்ட் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அவர் ஜெர்மனியில் மாட்டிக்கிற மாதிரி ஏஐ வச்சு விஷுவல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த சீன்லாம் கொஞ்சம் கூட சிங்க் ஆகவே இல்லை. அவர் வெளிநாட்டில் மாட்டிக்கிட்டாருன்னும் போது அவர் மேலே பரிதாபம் தான் வரணும். பட் நேர்மாறா அந்த சீன்ஸ்லாம் காமெடியாக கன்வே ஆயிடுச்சு. அண்ட் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்னு ஒன்று காமிக்கிறாங்க. இந்த படம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா அந்த ட்விஸ்ட் பயங்கரமாக ஒர்க் ஆகிருந்திருக்கும். பட் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அந்த ட்விஸ்ட்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது. அண்ட் ஈஸிலி ப்ரெடிக்டபிளாகவும் தாங்க இருந்துச்சு. ஸ்டார்டிங் 10 நிமிஷம் கொடுத்த கிரிப்பிங்கான நரேஷன் இவங்க த்ரோட் த ஃபிலிம் கொடுத்திருந்தா இது ஒரு நல்ல படமாக வந்திருக்கும். அண்ட் ஜெயராம் பார்த்தீங்கன்னா இவங்க ஆஃபீஸ்க்கும் வீட்டுக்கும் அடிக்கடி ரைடு வர்றது, இவங்க அதுலேருந்து மீண்டு வர்றதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நல்லா இருந்தாலும் த்ரோட் த ஃபிலிம் ரிப்பீட்டேட்டிவாக வரும்போது ஒரு சலிப்பு தட்ட தாங்க செய்யுது. மியூசிக்லாம் பெருசாக சொல்லிக்கும்படி இல்லை. அண்ட் பிஜிஎம்ஸுமே அந்த சீனோட கடந்து போகிற மாதிரி தாங்க இருக்குது. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பீரியாடிக்கல் ட்ராமான்றதுனால ஒரு சில செட்ஸ்லாம் ரொம்ப தத்ரூபமாகவே உருவாக்கியிருக்காங்க. பட் ஒரு சில சீன்லாம் பார்த்தீங்கன்னா பழைய படங்களில் பேக்ட்ராப்பில் பெரிய பெயிண்டிங்ஸ் வைக்கிற மாதிரி இந்த படத்துலையும் வச்சிருந்தாங்க. அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தாங்க ஃபீல் ஆச்சு. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 minutes வர கிரிப்பிங்கான நரேஷன், பவர்ஃபுல் ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ், ஜிடிஎனோட பயோபிக், அண்ட் நடுவில் அங்கங்கே வர சில ஹை மூமெண்ட்ஸ். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ளாட்டாக போகிற ஸ்க்ரீன் பிளே, ப்ரெடிக்டிவ் கிளைமேக்ஸ், அன்இன்ட்ரெஸ்டிங் நரேஷன், ஆவரேஜ் மியூசிக் அண்ட் ஆர்டிஃபிஷியல் செட்ஸ். ஓவராலாக ஜிடிஎனோட பயோபிக்கை மட்டும் தெரிஞ்சுக்கணும், மற்றதெல்லாம் பெருசாக எதிர்பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா மேபி உங்களுக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிளாக இது இருக்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கோ அண்ட் வாட்ச் த மோனோட்டோனஸ் ஜிடிஎன். சினிமேட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி 6 out of 10. Thank you guys.